சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதிக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்கறதுக்காக வராங்க. புது வண்டி வாங்கியிருக்கோம், பார்வதி எதுக்கிட்ட இதை பற்றி சொல்லாமல் இருந்தா எப்படி அப்படின்னு மீனாவும் முத்துவும் பார்வதி வீட்டுக்கு வந்த உடனே ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. உடனே இங்கே பார்வதி ரொம்ப சந்தோஷமா முத்து மீனாவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்கள் என்னை கூப்பிட்டுருந்தா நானும் என் ஃப்ரெண்டும் உங்களை பார்க்க நேர்லேயே வந்திருப்போமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாங்களே தேடி வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு மீனா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா. முத்து இப்போ இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான் மீனா. உனக்கு வருமானம் வந்தாலும் அந்த பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யாமல் முத்துவுக்கு கார் வாங்கி கொடுக்குற, முத்துவுக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குற. ஆனால் விஜயா உன்னை புரிஞ்சுக்காம, நீ தான் பொறுப்பான மருமகன்னு தெரிஞ்சுக்காம உங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டா பார்த்தியா. ஆனால் நீ என்னை தேடி வந்து ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குற. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்போ மாதிரியே எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். இதை விட பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும். என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. பார்வதி அத்தை, நீங்கள் இப்படி சந்தோஷமாக பேசுகிறீங்கல்ல, எங்களுக்கு எப்பயுமே துணையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே போதும். நீங்கள் இப்போவே உதவி செஞ்ச மாதிரி தான் நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு பேசுகிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கூட நான் வந்து இப்போ புது வண்டி வாங்கியிருக்கேன்னு சொன்னதை கேட்டு சந்தோஷப்படலை. நீ என்ன இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டியா, இதன் மூலமாக உனக்கு இன்னும் வருமானமே வரல அப்படின்னு ஏளனமாக பேசினாங்க. ஆனால் உங்களை பார்க்க வந்த உடனே நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக என்னை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க பார்வதியத்தை. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு பார்வதிக்கு மட்டும் இல்லாமல் பார்வதியோட ஃப்ரெண்டுக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க, உடனே அங்கே சிவன் வந்து, மீனா நீங்களும் பூக்கடை ஆரம்பிச்சிங்க, இப்போ உங்களுக்கும் பெரிய பெரிய பூ ஆர்டர்லாம் கிடைக்குது. மீனாவுக்கும் இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்ச மாதிரியே முத்துவுக்கும் பெரிய சவாரியெல்லாம் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் நிறைய திறமை இருக்குது. முன்னேறணுன்ற ஆசையில் நீங்கள் நேர்மையாக உங்கள் வேலையை பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் நினச்சதை விட பெரிய ஆளாக வருவீங்க முத்து அப்படின்னு பாராட்டி பேசுகிறாரு சிவன். இதை கேட்ட முத்து சந்தோஷப்படுறாரு. சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்கணும் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே சிந்தாமணி வந்த உடனே மீனா சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக விஜயாத்தையும் வந்துடுவாங்க. நாங்கள் கிளம்புறோம் பார்வதியத்தை. விஜயாத்தை உடனே நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறத பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க. எங்களை மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க விஜயாத்தை, உங்களையும் கேள்வி கேட்பாங்க பார்வதியத்தை அப்படின்னு சொல்லும்போது, விஜயாவுக்கு வேறு வேலையே இல்லை. சிந்தாமணி இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல. நீ சொல்கிறது சரிதான். மீனாவையும் முத்துவையும் நான் ரொம்ப பாராட்டி பேசுகிறேன். இதெல்லாம் சிந்தாமணிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என் வீட்டுக்கு வந்த மீனா முத்துவை தான் நான் கவனிக்க முடியும். சிந்தாமணி விஜயாவோட ஃப்ரெண்டு தானே, அவங்கள எதுக்கு நான் கவனிக்கணும். நீ இங்கே வா மீனா, இங்கே வா முத்து, உங்களுக்கு காஃபியெல்லாம் கொடுக்காம பேசிக்கிட்டே இருந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவுக்கு பார்வதி காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே வந்த சிந்தாமணியை கண்டுக்காமல் மீனா முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க சிந்தாமணிக்கு ரொம்ப கோவம் வருது. நான் பார்வதியோட ஃப்ரெண்டு தானே, விஜயாவை பார்க்க தானே வந்திருக்கேன், அப்போ எனக்கும் காஃபி கொடுக்க வேண்டியதானே. அதென்ன மீனா முத்துவை மட்டும் தனியாக கவனிக்கிறாங்க. இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் வேறு வேலை இல்லை. புதுசாக வண்டி வாங்கிட்டாங்கல்ல, அதான் ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா. இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் கையில் பிடிக்க முடியாதே. மீனா, பூக்கடைக்கு ஓனர் ஆனதால் நீ வந்து முத்துவுக்கும் பெரிய வண்டி வாங்கி கொடுத்துட்ட. முத்து வந்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். என் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய தான் போகிறேன். பார்த்துக்கிட்டே இரு மீனா. இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கியோ அதே மாதிரி முத்துவும் நீயும் சீக்கிரமாகவே என்ன செய்யன்னு தெரியலையே, இப்படி நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு மனசு வேதனைப்படுற மாதிரி ஒரு வேலையை நான் செய்ய தான் போகிறேன், பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு மீனா முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாது சிந்தாமணி பொறாமப்படுறாங்க, இப்படிலாம் நினைக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் பார்வதி கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, விஜயா வரட்டும், நான் கண்டிப்பாக மீனா முத்துவை பற்றி இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து சிவன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா பார்வதி, முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க. அவங்க செஞ்ச உதவியால் அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதன் மூலமாக கண்டிப்பாக முத்து நல்லபடியாக முன்னேறி வரதான் போகிறாரு. என்ன விஜயா இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. எப்படி சிந்தாமணி வந்து மீனா மேலே ரொம்ப கோவப்படுவாங்களோ அதே மாதிரி தான் விஜயாவும் தன்னுடைய மருமகளை புரிஞ்சுக்காம இப்படிலாம் வந்து பிரச்சனை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு மீனா மேலேயும் நம்பிக்கை இருக்குது, முத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குது. என்ன, மீனா இப்போ பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க, முடிஞ்ச அளவு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் விஜயாவுக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. என்ன நீங்கள் மீனாவுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் உதவி செஞ்சால் இங்கே எப்படி விஜயா கேள்வி கேட்பா. அப்படியே விஜயா கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன்.
நீங்க எப்பயும் போல மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நெனச்சா, கண்டிப்பா உதவி செய்யலாம்." அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பார்வதி மீனாவ பத்தியும், முத்துவ பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இங்க விஜயா கிட்ட பேசிட்டு ரோகிணிய பார்க்கறதுக்காக சிந்தாமணி கிளம்புறாங்க. ரோகிணி ரொம்பவே பதட்டமா, ரொம்ப கோவமா இருக்கிறது சிந்தாமணி கவனிக்கிறாங்க. அங்க வீட்டுக்கு வந்த சிந்தாமணி, "என்ன ரோகிணி, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு பார்த்தா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையான்னு?" கேட்கும்போது, "இல்ல, அண்ணாமலை அங்கிள பார்க்கறதுக்காக விஜயா வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா, யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு அவங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்காம பேசி அங்கருந்து அனுப்பிட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நான் தானே மருமகளா போகப் போறேன். அப்புறம் எதுக்கு எல்லாரும் என் மேல இவ்ளோ கோவப்படுறாங்கன்னு தெரியல. ஆனா, சீக்கிரமாவே இந்த வீட்டுக்கு நான் வந்துருவேன்னு மனோஜ் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். நான் வாங்கிட்டு வந்த பரிசு எதையும் அண்ணாமலை மாமா ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ எதுக்காக என் வீட்டுக்கு வந்தேன்னு இன்னொரு பக்கம் விஜயா கேள்வி கேட்குறாங்க. அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என் வாழ்க்கைக்காக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு பொய் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா மனோஜ உண்மையா ஏமாத்தணும்னு நினைக்கலையே. விஜயாத்தையவும் ஏமாத்தணும், பொய் சொல்லணும்னு நான் என்ன நினைச்சேனா? இல்ல, என் வாழ்க்கைக்காக என்ன செய்யன்னு தெரியாம தான் இப்படிலாம் நான் பொய் சொல்லிட்டேன். இப்ப என் பையனுக்காகவும், என் வாழ்க்கைக்காகவும் மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் மனோஜ அப்படியே விட முடியாதுல்ல. அதான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போன உடனே எப்படியாவது அண்ணாமலை அங்கிள் கிட்ட பேசி, அவர் மூலமா அந்த வீட்டுக்கு மருமகளா போயிரலாம். அண்ணாமலை அங்கிள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த விஷயத்துல எனக்காக பேசுவாருன்னு நெனச்சேன். ஆனா, இப்ப அண்ணாமலை என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அதான் என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கிறேன். ஆனா, மீனாவும், முத்துவும் இன்னைக்கு அண்ணாமலைக்கு பிறந்த நாளுன்ன உடனே அங்க அ அண்ணாமலை வீட்டுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன நான் வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன பார்த்த உடனே எல்லாருக்கும் அவ்ளோ கோவம் வந்துருச்சு தெரியுமா? அப்படி நான் என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியா ரோகிணி, மீனா அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு விஜயா சொன்னாலும், அண்ணாமலைய பார்க்கறதுக்காக மீனா வராங்க. இங்க விஜயாவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா உன்ன மட்டும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, கண்டிப்பா விஜயா மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்வாங்க. ஆனா இப்ப மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறமா நல்ல வரனா நான் பார்த்துக்கிறேன்னு, இப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யாம கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க விஜயா. இப்ப தான் விஜயா கிட்ட பேசிட்டு வரேன். இங்க உன்ன பார்க்கலான்னு பார்த்தா, நீ என்னவோ நடந்த பிரச்சனைய பத்தி யோசிக்கிற. இப்ப மட்டும் இல்ல. என்னைக்கும் விஜயா உன்னை ஏத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா சீக்கிரமாவே இந்த டிவோர்ஸ் உனக்கு கிடைக்காது. மனோஜ் மறுபடியும் உன்னை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போக தான் போறாரு. உன்னுடைய திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ புத்திசாலித்தனமா யோசிச்சு, மனோஜோட மனச சீக்கிரமா மாத்த தான் போற. மனோஜ் உன்ன புரிஞ்சுகிட்டு, அ உன்னை ஏத்துக்க தான் போறாரு. கவலைப்படாம இரு." அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க சிந்தாமணி. எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த விஜயாத்த இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லார் முன்னாடி என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. ஆனா என்னைக்கும் மனோஜ யாருக்காகவும் நான் விட்டுக் குடுக்கவே மாட்டேன். மனோஜுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சாலும், அப்படிலாம் நடக்க நான் விடமாட்டேன். ஏன்னா, என் வாழ்க்கையில மனோஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா என் வேலைய பார்த்துக்கிட்டு, என் பையன பத்தியும் சொல்லி எப்படியாவது அந்த வீட்டுக்கு கிறிஷ கூப்ட்டு போயிரணும்னு நெனச்சேன். ஆனா, இப்ப அப்படியெல்லாம் நடக்காது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு விஜயா சொன்னாலும், நான் நெனைக்கிறது மட்டும் தான் நடக்கும். சீக்கிரமாவே அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போக தான் போறேன். விஜயா என்ன செய்றாங்கன்னு நான் பார்க்க தானே போறேன். விஜயா பேசின பேச்சுக்கு சரியான பதில் குடுப்பேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே சிந்தாமணி, அதுவே போதும். அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமா பேசும்போது, சிந்தாமணி சந்தோஷப்படுறாங்க. பரவால்ல, ஒரு பக்கம் விஜயா என்ன நம்புறாங்க. அவங்க வீட்ல என்ன நடந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி, விஜயாவ சும்மா விடமாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ரோகிணியும் இங்க விஜயாவும் என்ன நம்புறதுனால சீக்கிரமா விஜயாவோட வீடு எனக்கு வரதான் போகுது. அதுக்கப்புறமா என்ன பத்தி ரோகிணியும் புரிஞ்சுப்பாங்க, விஜயாவும் புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருக்கணும். 2 பேருக்கும் அவங்க நினைக்கிற மாரியே நெறைய உதவி செய்யணும் அப்படின்னு யோசனை பண்றாங்க சிந்தாமணி. மீனா எப்பயும் போல தன்னுடைய பூக்கடைக்கு கிளம்பி போறாங்க. அங்க வந்த எல்லாரும் மீனாவோட கடையில பூ வாங்கிட்டு போறாங்க. மீனா தன்னுடைய வேலைய ரொம்ப பொறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனாக்கு ஃபோன் வருது. டெக்கரேஷன் ஆர்டர பத்தி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஃபங்ஷனுக்கு நானே டெக்கரேஷன் ஆர்டர் செய்றேன். நீங்க எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டர செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. எங்க நீங்க ஃபங்ஷன் வைக்க போறீங்கன்ற இடத்த சொல்லிட்டீங்கன்னா, அங்க நான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா நான் எப்படியெல்லாம் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய போறேன்னு உங்ககிட்ட தெளிவா பேசிருவேன். அப்படின்னு மீனா ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க சத்யாவும், ரேகாவும் வரத மீனா கவனிக்கிறாங்க. சத்யா ஆஃபீஸ்க்கு தானே போனா. அப்புறம் என்ன இங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க?
கம்பெனியில் இருக்கிற வேலையை பாரு சத்யான்னு பொறுப்பாக உன்னுடைய வேலையில் மட்டும் கவனமாருன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சத்யா வர வர என்ன செய்கிறானே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்போம் அப்படின்னு மீனா வந்து, என்ன சத்யா, ஆஃபீஸ்க்கு தானே கிளம்பி போனேன், ஆஃபீஸில் இருக்க வேலையை பார்க்கவே மாட்டியா? என்ன 2 பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே ரேகா சொல்கிறாங்க, இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை. சத்யாவுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. ஆனால் உங்களை பார்த்து பேசணுன்றதுக்காக நான் தான் சத்யாவை இங்கே வர சொன்னேன். மற்றபடி சத்யா மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் சத்யா கிட்ட கோவமாக பேசாதீங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது ரேகா, இனி என் தம்பி சத்யா கிட்ட நான் இப்படிலாம் பேச மாட்டேன், பொறுமையாக பேசுகிறேன். ஆமாம், எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தப்ப அந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்க. அங்கே வந்து என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் உங்களை ரொம்ப பெருமையாக பேசினாங்க, பாராட்டி பேசினாங்க. நீங்கள் கொடுத்த பூவெல்லாம் எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் என் ஃப்ரெண்டுக்கு இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. உடனே மண்டப டெக்கரேஷன் ஆர்டரை நீங்கள் மீனாக்கிட்டேயே கொடுங்கன்னு உங்களை பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசின உடனே என் ஃப்ரெண்டு சரின்னு சொல்லிட்டா. நீங்கள் தான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் மீனா அப்படின்னு ரேகா சொன்னதை கேட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்காக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க. சொல்லப்போனால் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்து பேசட்டும், கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. பூக்கடையில் வேலை பார்க்குறீங்க, டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறீங்க, இங்கே இருக்க எல்லா வீட்டுக்கும் நீங்கள் தான் பூவெல்லாம் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது மீனா. அதான் இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக என் ஃப்ரெண்டுங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னு சொன்னாங்கன்னா உடனே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும். உடனே உங்களை பற்றி அவங்கக்கிட்ட பெருமையாக பேசுவேன். இப்போ அதுக்காக தான் உங்ககிட்ட பேசி உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரேகா, கண்டிப்பாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறேன். நாளைக்கே உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்னை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சத்யா, இருந்தாலும் கவனமாக உன்னுடைய வேலையை பாரு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே ரேகா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து தன்னுடைய தம்பி சத்யா கிட்ட சொல்கிறாங்க, நீ ஆஃபீஸில் உன்னுடைய வேலையை பார்க்குறேன்னு அம்மா உன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே உன்னை ரொம்ப நம்புகிறோம். அதனால் பொறுப்பாக கவனமாக உன்னுடைய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், புரியுதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுக்கா. ரேகா தான் அவங்க ஃப்ரெண்டுக்காக பேசணும்னு வர சொன்னாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைக்கா. நீ ஏன்க்கா இப்படி கோவப்படுறேன்னு கேட்கும்போது, நான் கோவப்படலை, உன் மேலே உள்ள அக்கறையில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இங்கே மீனா கிட்ட பேசிட்டு ரேகாவும் அங்கே சத்யாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி மீனா மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால மீனா பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறுறாங்க. ஆனால் நீத்துவும் பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் வரமாட்டேங்குதுன்னு வேற பேசுகிறாங்க. இப்படியே இருந்தால் நீத்து வந்து என்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. ஏன்னா என் பேச்சை கேட்டு தான் நீத்து வந்து பூக்கடை ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு இந்த பூக்கடை ஆரம்பிக்க நிறைய செலவாயிருக்கு. இந்த பணத்தை நீங்கள் தான் தரணும்னு என்கிட்ட கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? அதனால் மீனாவோட பூக்கடை இருந்தால் நீத்துவோட பூக்கடையில் எந்த வருமானமும் வராதுன்னு எனக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனை செய்யணுமேன்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் சிந்தாமணி அங்கே வேலை பார்க்குற ஆளுங்களை வர சொல்கிறாங்க. அக்கா, என்னக்கா அப்படின்னு கேட்ட உடனே, மீனாவோட பூக்கடை எங்கே இருக்குன்னு தெரியும்லன்னு கேட்க, தெரியும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவோட பூக்கடையில் நல்ல வருமானம் வருது. மீனாவுக்கு நிறைய பூ ஆர்டர் கிடைக்குது, டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. இப்படியே நடந்துட்டு இருந்தா அப்புறம் இங்கே நீத்துவுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை வரும். நீத்து என்ன நம்பி பூக்கடை ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் மீனாவுக்கு மட்டும் நல்ல வருமானம் வருதுன்னு நீத்து அப்பப்போ என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால மீனாவோட பூக்கடை இருக்கக்கூடாது. அப்போ தான் நீத்துவுக்கு பெரிய வருமானம் வரும். அதே மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து நீத்து கடைக்கு தேடி வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய பூ ஆர்டர் கிடைக்கும். எனக்கும் வந்து அதன் மூலமாக வருமானம் வரும்ல. ஏன்னா நீத்துவுக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்ததுக்கு காரணம் எனக்கும் வந்து நல்ல வருமானம் வரணும்னு. நீத்து பூக்கடை ஆரம்பித்தா தானே அவங்களுக்கு நான் பூவெல்லாம் கொடுக்க முடியும், எனக்கும் அவங்க பணம் கொடுப்பாங்க. அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தேன். ஆனால் மீனாவால் நீத்துவுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதனால் மீனாவோட பூக்கடை இருக்கவே கூடாது. நீத்துவுக்கு தான் எல்லா பெரிய பூ ஆர்டரும் கிடைக்கணும். அதன் மூலமாக நீத்துவுக்கும் நிறைய வருமானம் வரணும், எனக்கும் நல்ல வருமானம் வரணும், புரியுதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, சரிக்கா, இருந்தாலும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யன்னு கேட்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு
அங்கே கடையிலேருந்து கிளம்பும்போது அந்த ஆளுங்க அங்கே வராங்க. ஆனால் மீனா வந்து சீதா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புனதால அந்த ஆளுங்க வந்ததை சரியாக கவனிக்கல. ஆனால் அந்த ஆளுங்க வந்த உடனே அங்கே மீனாவோட கடையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறாங்க. அந்த சமயம் மீனா ஃபோனை வச்சுட்டு பார்க்குறாங்க. இந்த ஆளுங்க பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள்லாம் யாருன்னு கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அந்த ஆளுங்க வந்த வேலைய சரியா செஞ்சுட்ருக்காங்க. அந்த சமயம் இங்க வந்து பார்வதியோட ஃப்ரெண்ட் அந்த பக்கமா மீனாவ பார்க்க வர, மீனா அழுதுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. "என்னாச்சு மீனான்னு?" கேட்க, "அந்த ஆளுங்க இப்படிலாம் செய்றாங்க சார். இவங்க யாருன்னே தெரியல சார்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த சிவன் வந்து அந்த ஆளுங்கள பளார் பளார்ன்னு வெளுத்து வாங்குறாரு. "யாரு நீங்கலாம்?" அப்படின்னு கேட்கும்போது, "இவர் யாருன்னே தெரியல. எதுக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. முதல்ல இங்கேருந்து கிளம்பிருவோம். பிரச்சனை வரக்கூடாதுல்ல. ஏற்கனவே சிந்தாமணி அக்கா கிட்ட பிரச்சனை வந்தா என்ன செய்றதுன்னு கேட்டதுக்கு, பிரச்சனையெல்லாம் வராதுன்னு சொல்லி தானே அனுப்புனாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்புனா தான் நல்லது" அப்படின்னு அந்த ஆளுங்க உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா சொல்றாங்க, "பாத்தீங்களா சார், இப்பதான் பூக்கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்புனேன். அதுக்குள்ள இவங்க யாருன்னு தெரியல. இப்படி வந்து என் கடையவே இந்த நிலைமைக்கு வந்து செஞ்சுட்டாங்க பாருங்க சார்" அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. "கவலைப்படாதம்மா மீனா" அப்படின்னு ஆறுதலா பேசிட்டு, "இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. சரி நீ வாம்மா, உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு" மீனாவ அங்கேருந்து கூப்பிட்டு வராரு இங்க வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு. மீனா ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் சீதாவோட நகையை கண்டுபிடிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறோம். இன்னொரு பக்கம் என் பிஸ்னஸ் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக நானும் பூக்கடையில ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். நிறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வேற இருக்கு. ஆனா இப்ப என் கடையோட நிலைமைய பாருங்க சார். இவங்க யாருன்னே தெரியல. எதுக்கு வந்து பிரச்சனை செய்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, இங்க சிவன் வந்து யோசிக்கிறாரு. எனக்கு என்னவோ இவங்க எல்லாருமே சிந்தாமணியோட ஆளுங்களா இருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா எப்பயுமே மீனாவும் முத்துவும் சந்தோஷமா இருந்தா விஜயாவுக்கும் பிடிக்காது, சிந்தாமணிக்கும் பிடிக்காது. விஜயா வந்து இப்படி ஏதாவது பிரச்சனை செய்ய வச்சிருப்பாங்க. இல்லைனா முத்துவும் மீனாவும் பார்வதி வீட்டில் வந்து பேசிட்டு போனாங்கல்ல. புதுசாக வந்து இவங்க இங்கே வந்து வண்டியெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு போனப்ப அங்கே சிந்தாமணி வந்தாங்கல்ல. இவங்க சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு பொறாமையில் இப்படிலாம் செய்ய வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பாவம் மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். நல்ல வேலை மீனா எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ எப்படியாவது இந்த கடையெல்லாம் சரி செஞ்சிடலாம். ஆனால் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்ன செய்கிறது? ஆனால் மீனா பொறுப்பாக கவனமாக இனி அவங்க வேலையை செய்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நான் ஏற்கனவே வந்தேன். மீனா கிட்ட பேசுகிறதுக்காக. ஆனால் மீனா இப்போ இந்த நிலமையில இருக்கும்போது பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே பார்வதி வீட்டுக்கு வந்த உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு. "பார்த்தீங்களா பார்வதி, நம்ம பேசின மாதிரி சிந்தாமணி அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. ஆனால் மீனா கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லலை. பாவம் மீனா அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பார்வதி செய்கிறது? மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக அவங்க வேலையை பார்த்துக்கணும்னு நினைக்கும்போது இங்கே விஜயாவாக இருக்கட்டும், சிந்தாமணியாக இருக்கட்டும், இவங்களுக்கு பிரச்சனை செய்கிறது மட்டுமே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க பாருங்க" அப்படின்னு சொல்லும்போது, பாவம் மீனா இப்போ கடை இல்லாமல் என்ன செய்வா? இப்போ டெக்கரேஷன் ஆர்டருக்கெல்லாம் நிறைய பூவெல்லாம் தேவைப்படும். தினமும் அங்கே இருக்கிற எல்லாரும் மீனா கிட்ட தானே பூவெல்லாம் வாங்குறாங்க. பூக்கடை இருந்தால் தானே மீனா அங்கே வேலை செய்ய முடியும். அதனால தான் யாரோ திட்டம் போட்டு பூக்கடை இருக்கக்கூடாதுன்னு மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சிவன் வந்து யோசிக்கிறாரு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. மீனாவுக்கு இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக தனியாக ஆஃபீஸ் மாதிரி எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு பூக்கடையும் இல்லை. அதனால் மீனாவுக்கு பெரிய பூக்கடை ஆரம்பித்து கொடுக்கணும். டெக்கரேஷன் ஆர்டருக்காக தனியாக அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து கொடுக்கணும். இப்படிலாம் அவங்களுக்கு உதவி செஞ்சால் மீனாவும் சந்தோஷப்படுவாங்க, முத்துவும் சந்தோஷப்படுவாங்கல்ல. பிரச்சனை செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சால் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கி பாவம் மீனா ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனாவோட நிலைமையை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு இங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு. இங்கே மீனாவை பார்க்கறதுக்காக முத்துக்கிட்ட பேசுகிறதுக்காக இங்கே வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு கிளம்பி வராரு. மீனா அவங்க அம்மா வீட்டில் அழுதுட்ருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, "எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் மீனா. இப்போ தான் நமக்கு புதுசாக வண்டி வாங்கியிருக்கோன்னு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பக்கம் இங்கே சீதாவோட நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் உன்னுடைய கடையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்க முடியல. சரி மீனா, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, பார்த்துக்கலாம் மீனா, பொறுமையா இரு மீனா, அழாத மீனான்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சிவன் வராரு. உடனே மீனா வந்து, "சார் நீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மீனா,
உங்களுக்கு நடந்த பிரச்சனைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, உங்ககிட்ட பேசாம இருக்க முடியுமா? உதவி செய்யாம தான் இருந்தா சரிப்பட்டு வருமா? உங்களுக்கு உதவி செய்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, "சார், அவங்கலாம் யாருன்னு தெரியல சார். எதுக்கு வந்து என்னுடைய கடையில இப்படி பிரச்சனை செஞ்சாங்கன்னு தெரியல. இப்ப தான் சார் கடையில வந்து நல்ல வருமானம் வருதுன்னு சந்தோஷமா என்னுடைய வேலைய பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம, டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வேற வந்திருக்கு சார். என்ன செய்ய போறேன்னே தெரியல. இப்ப தான் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. என்ன மீனா பொறுப்பா கடைய பார்த்துக்காம, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க சார். எனக்கு பூ ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவங்க தான் இந்த கடைய ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்க. இப்ப அந்த ஆர்டர் நீங்க வந்து செய்யணும்னா, நீங்க தான் இந்த கடையெல்லாம் சரி செய்யணும்." அப்படின்னு வேற சொல்றாங்க. "என்கிட்ட அவ்ளோ பணம் இல்ல சார். என்ன செய்யன்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்காக மீனா கவலைப்படுறீங்க? உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, இங்க வந்து முத்து வந்து, "என்ன சார்? என்ன சொல்றீங்கன்னு?" கேட்க, "ஏற்கனவே அன்னைக்கு மீனாவ பார்க்கறதுக்காகவும், மீனா கிட்ட பிசினஸ பத்தி பேசுறதுக்காகவும் தான் வந்தேன். ஆனா, இப்படி ஒரு நிலைமையில மீனா கிட்ட பேச முடியாதுன்னு அவங்கள இங்க அனுப்பி வச்சுட்டு, நானும் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். பார்வதி கிட்ட நடந்த பிரச்சனைய பத்தி சொன்னேன். ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. உடனே உங்கள பார்த்து பேசணும்னு வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, மீனா உங்களுக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. என் ஃப்ரெண்டு கிட்டயும் பேசியிருக்கேன். உங்களுக்கு நெறைய டெக்கரேஷன் ஆர்டர் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு நான் உதவி செய்றேன். ஆனா, உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பூக்கடைய நான் சரி செய்றேன். இத விட பெரிய பூக்கடைக்கு நீங்க ஓனர் ஆகணும். அதே இடத்துல நீங்க பூக்கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு நெனச்ச எல்லார் முன்னாடியும், இத விட பெரிய பூக்கடைய நான் ஆரம்பிச்சு குடுக்குறேன். ஏன் நீத்துவால மட்டும் தான் பெரிய பூக்கடை ஆரம்பிக்க முடியுமா? உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்தணும்னு நெனைக்கிறீங்கல்ல? எனக்கு நீங்க எந்த பணமும் திருப்பி தர வேண்டாம். ஆனா, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு பிரச்சனை செஞ்ச எல்லார் முன்னாடியும் நீங்க கண்டிப்பா சாதிச்சு காட்டணும். நல்லபடியா முன்னேறி காட்டணும். அதனால தான் நான் உங்கள தேடி வந்தேன்னு" சொல்லும்போது, "சார் வேண்டாம் சார். நீங்க எதுக்கு எனக்காக கஷ்டப்படணும்னு" சொல்றாங்க மீனா. "நீங்க ரொம்ப நல்லவங்க மீனா. பார்வதிக்கு பிரச்சனை வரும்போது நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் விஜயாவால பிரச்சனை வரும்போதும் விஜயாவுக்கு சரியான பதில் குடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, நானும் பார்வதியும் பார்த்துட்டு அமைதியா இருப்போமா என்ன? நீங்க எப்பயும் போல உங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கணும். நாளைக்கே உங்க பூக்கடைய வந்து இன்னும் பெரிய பூக்கடையா ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நம்ம செய்வோம். நீங்க வந்து பாருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து மீனாவுக்காக இத விட பெரிய பூக்கடை வந்து ஆரம்பிச்சு குடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல, அங்க வந்து நெறைய பணம் வந்து செலவு செஞ்சு மீனாவுக்கு பூக்கடை ஆரம்பிச்சு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, மீனா வந்து டெக்கரேஷனோட செய்றதுக்காகவே புதுசா ஒரு ஆஃபீஸ் ஏற்பாடெல்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. மீனா வந்து, "சார் எனக்காகவா இதெல்லாம் செய்றீங்கன்னு?" கேட்க, முத்துவும், மீனாவும் ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, "நீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க. உங்களுக்கு நாங்க உதவி செய்ய மாட்டோமா?" அப்படின்ற ஒரு எண்ணத்துல முத்து, மீனா அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும். அவங்க நெனைக்கிற மாரி பிசினஸ்ல நல்லா முன்னேறணும்னு இங்க ஆஃபீஸ்லாம் ஏற்பாடு பண்ணி குடுக்குறாங்க. அங்க வந்த மேனேஜர் மீனாவ பாராட்டி பேசுறாரு. "பரவால்ல மீனா, நான் சொன்ன மாதிரியே இந்த கடைய ரொம்ப பெரிய கடையா நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா, இங்க வந்து பிரச்சனை செஞ்சவங்க யாருன்ற உண்மைய சீக்கிரமாவே நான் கண்டுபிடிச்சுருவேன். நீங்க கவலைப்படாம மறுபடியும் உங்க வேலைய பாருங்க மீனா. அது மட்டும் இல்லாம, நீங்க பெரிய ஆர்டர் எடுத்திருக்கீங்க. அதனால இப்ப பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டீங்க பாருங்க. நீங்க சந்தோஷமா உங்க வேலைய பாருங்க. எப்பயும் போல உங்களுக்கு மாசம் மாசம் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு" சொல்லிட்டு போறாரு மேனேஜர். "பரவால்லங்க. இந்த கடைய நீங்க சரி செய்யலனா, இந்த பெரிய ஆர்டர நான் நீத்துவுக்கு தான் குடுக்கணும்னு" மேனேஜர் பேசினதுக்கு அப்புறமா என்ன செய்யன்னு தெரியாம இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நெனச்சத விட எனக்கு இந்த பெரிய பூக்கடை கிடைச்சிருக்கு. பெரிய பூக்கடைக்கு நான் வந்து ஓனர் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம டெக்கரேஷனோட செய்றதுக்காக பெரிய ஆஃபீஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னு சிவன் கிட்ட நன்றி சொல்றாங்க. இங்க வந்து மீனா. அந்த சமயம் அங்க பார்வதி வராங்க. "என்ன மீனா, நீ வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாரு. இப்ப பாத்தியா, முன்ன விட பெரிய பூக்கடைக்கு ஓனர் ஆயிட்ட. இத பார்க்க எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் முத்து முன்னேறணும்னு புது வண்டியெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நீயும் நெனச்ச மாரியே நல்லா முன்னேறுவமா" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் விஜயாவுக்கு தெரிய வருது. விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே விஜயா, எதுக்கு பார்வதியும், பார்வதியோட ஃப்ரெண்டும் மீனாவுக்கு உதவி செய்யணும்? மீனாவுக்கு பூக்கடை இல்லன்னா, மீனா வந்து எந்த வேலையும் செய்யாம அவங்க அம்மா வீட்ல இருக்க வேண்டியதானே! மீனாவுக்கு பூக்கடை இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உடனே உதவி செய்ய பார்வதியோட ஃப்ரெண்டு அ முன்ன இருந்தத விட பெரிய பூக்கடை ஆரம்பிச்சு குடுத்துருக்காருன்னா, இதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லாத வேல. அது மட்டும் இல்லாம, மீனாவுக்கு உதவி செய்யணும்னு இவங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கணும்? பார்வதி கிட்ட இத பத்தி கண்டிப்பா பேசணும். பார்வதியோட ஃப்ரெண்ட் இப்படி செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கணும். அப்படின்னு ரொம்ப கோவமா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வராங்க விஜயா. இங்க பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்காரு. "பாத்தீங்களா? நம்ம செஞ்ச உதவியால மீனாவும், முத்துவும் எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வேலைய நேர்மையா பார்க்குறாங்க. ஆனா எதுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை செய்றாங்கன்னு தான் ஒண்ணுமே புரியல.
யாரால இந்த பிரச்சனை வந்ததுன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிச்சா இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள சும்மா விடக்கூடாது பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பார்வதியோட ஃப்ரெண்டு. அந்த சமயம் பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயா, என்ன பார்வதி, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, நீ என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மீனா முத்துவை பத்தி பேசிட்டு இருக்கோம், உடனே உனக்கு கோவம் வந்துருமே அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. இல்ல, உன்னுடைய ஃப்ரெண்டு எதுக்கு முத்துவுக்கும் மீனாவுக்கும் இவ்வளோ உதவி செய்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே, இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு எங்ககிட்ட கேள்வி கேட்குற? எங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை நாங்கள் செய்வோம், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி. உடனே பார்வதி, நீ செய்கிறதெல்லாம் சரியில்லை. இங்கே உன்னுடைய ஃப்ரெண்டு இப்படி மீனாவுக்கு எதுக்கு உதவி செய்யணும்? எதுக்கு இந்த புதுசாக பூக்கடை வச்சு கொடுக்கணும்? எதுக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டருக்காக ஆஃபீஸ் ஆரம்பித்து கொடுக்கணும்? மீனா எங்கள் வீட்டு மருமக. மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்களே சப்போர்ட் பண்ணுறதில்ல, நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. பேசாமல் மீனாவுக்கு இனி உதவி செய்ய முடியாதுன்னு அந்த பூக்கடையெல்லாம் நீங்கள் ஆரம்பித்து கொடுக்கக்கூடாது. இந்த பூக்கடையில் மீனா இனி வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு இங்கே பார்வதிக்கிட்டையும் பார்வதியோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் அங்கே விஜயா பிரச்சனை செய்கிறாங்க. உடனே இங்கே பார்வதி பேசணும்னு நினைக்கிறாங்க. அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவங்களுக்கு உதவி செஞ்சது நான் தான். நீங்கள் பார்வதி கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது விஜயா, என்கிட்ட தான் கேள்வி கேட்கணும். ஆமாம், அப்படி நான் தான் உதவி செஞ்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி தான் சொன்னாங்க. சிந்தாமணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பேசும்போது மீனாவுக்கு இதை விட பெரிய பூக்கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்வதியும் பார்வதியோட ஃப்ரெண்டும் தானே சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன். ஏன், நான் பேசுறதெல்லாம் சரிதானே? நீங்கள் தானே உதவி செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எதுக்கு மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்யணும்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க சமாளிக்க மாட்டாங்களா? நீங்கள் எதுக்கு அவங்க பிஸ்னஸில் தலையிடுறீங்க? இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் செஞ்சது எல்லாமே சரிதான்னு எனக்கு தெரியும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மீனாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் பிரச்சனைன உடனே மீனாவை பார்க்கறதுக்காக வரல. மீனாவுக்கு உதவி செஞ்ச என்ன பார்க்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கல்ல? பார்வதி, பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு விஜயா எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு? ஆமாம், இங்கே மீனாவுக்கு பிரச்சனை நடந்தால் அது எப்படி விஜயாவுக்கு தெரிய வருது? விஜயாவோட ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு எப்படி தெரிய வருது? உடனே சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ வேணும்னே சிந்தாமணி தான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. என்ன விஜயா, சரிதானே அப்படின்னு கேட்குறாங்க சிவன். ஆமாம், அப்படியே பிரச்சனை செஞ்சாலும் உங்களுக்கு என்ன? ஏன்னா மீனாவை சிந்தாமணிக்கு பிடிக்காது. மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. இப்போவே மீனாவை கையில் பிடிக்க முடியல. முத்து புது வண்டி வாங்கிட்டான். நல்லா சம்பாதிச்சு அவங்க முன்னேறிட்டாங்கன்னா அவ்வளவுதான். சிந்தாமணியோட பிஸ்னஸில் பிரச்சனை வருன்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. உங்களுக்கு என்ன? நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? சிந்தாமணி தான் இப்படி பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியும். ஆனால் இதை பற்றி நான் மீனாவுக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்ல முடியுமா? இல்லை சப்போர்ட் பண்ண முடியுமா? அதான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் நீங்கள் செஞ்ச வேலையால் மறுபடியும் இங்கே சிந்தாமணி ஏன் மேலே கோவப்படுவாங்க, என்கிட்ட கோவமாக பேசுவாங்க. இப்போவே நீங்கள் மீனா கிட்ட சொல்லி அந்த பூக்கடையிலேருந்து மீனா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆஃபீஸில் மீனா வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் மீனாவுக்கும் முத்துவுக்கும் உதவி செய்யவே கூடாது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க விஜயா. விஜயா இப்படி பேசும்போது சிந்தாமணி தான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க, இந்த உண்மை எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பார்வதி பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ கோவம் வருது. செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சிந்தாமணி அமைதியாக இருக்காங்க. ஆனால் மீனாவுக்கு நாங்கள் உதவி செஞ்சதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. இவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது. மீனா முத்துவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நேர்மையாக உண்மையாக வேலை பார்ப்பாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க. ஆனால் நீங்கள் அவங்க முன்னேறதை பார்த்து பொறாமப்படுறீங்க, இப்படி பிரச்சனை செய்கிறீங்க. அங்கே அந்த ஆளுங்க பிரச்சனை செய்யும்போது நானும் அங்கே தான் இருந்தேன். ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்தது. எதுக்காக இப்படி பிரச்சனை செஞ்சாங்கன்னு என்னால் உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் தெளிவாக உண்மையை சொல்லிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் பிரச்சனைக்கு காரணம்னு தெளிவாக உண்மையை சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் இப்படி பேசும்போது எனக்கு இப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லைன்னு தோணுச்சு. ஆனால் உண்மையை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு இப்போ எனக்கு தெரியுது. போதும் விஜயா, இதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லாமல் பேசுனீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி, உன்னுடைய ஃப்ரெண்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். இப்போவே உன்னுடைய ஃப்ரெண்டை இங்கேருந்து கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே சிவன் சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் எப்படி நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? நீங்கள் பார்வதிக்கு நல்ல ஃப்ரெண்டே இல்லை, இங்கே மீனாவுக்கு நல்ல மாமியாரும் கிடையாது.
இப்படி மீனாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேச்சை நான் கேட்கலாம். சப்போர்ட் பண்ண முடியாது. மீனா கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். இப்படி வந்து சிந்தாமணி பிரச்சனை செஞ்சதை பார்த்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்ததுன்னு சொன்ன உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்னால் நான் வந்து பார்வதியை பார்க்க வரக்கூடாது. பார்வதிக்கு வேலையில் உதவி செய்யக்கூடாது. அப்படி தானே? முதல்ல நீங்கள் கிளம்புங்க மேடம். இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கிடைக்காது போல அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க, நீயும் புரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல. மீனா முத்துவுக்கு என் ஃப்ரெண்டு உதவி செஞ்சுருக்காரு. இதெல்லாம் நினச்சி நீ சந்தோஷப்படணும். இங்கே வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட நீ வந்து நன்றி சொல்லணும். அவரை பாராட்டி பேசணும். அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வரக்கூடாதுன்னு விஜயா நீ எப்படி பேசலாம்? அதனால தான் என் ஃப்ரெண்டு உன்னை எதிர்த்து பேசுகிறாரு. இங்கே வந்து சிவன் பேசுனதுல தப்பே இல்லை. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. நாங்கள் மீனாவுக்கும் முத்துவுக்கும் இதை விட பெரிய பெரிய உதவியெல்லாம் செய்வோம். உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிறத விட நீ பேசாமல் என்கிட்ட பேசாமல் இருந்தாலே ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, பார்வதி கூட உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாங்க. கிளம்புங்க மேடம். நீங்கள் பேசின பேச்சுக்கு சீக்கிரமாகவே நல்லா அனுபவிக்க போகிறீங்க விஜயா மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் செய்கிற பிரச்சனையெல்லாம் செய்வீங்க. ஆனால் நாங்கள் பொறுமையாக இருக்கணும்னு வேறு நினைக்கிறீங்கல்ல. உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்வாங்க. இந்த உண்மையை எங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி தானே? நான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்கள் மேடம். நீங்கள் முடிஞ்சளவு பிரச்சனை செய்கிறீங்கல்ல. நான் மீனாவுக்கு எப்பயுமே உதவி செய்வேன். நீங்கள் தேவையில்லாமல் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவால் பதில் பேச முடியல. உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன பார்வதியாக இருக்கட்டும், பார்வதியோட ஃப்ரெண்டு என் பேச்சை கேட்பாங்கன்ற நம்பிக்கையில் வந்து பேசினா இப்படி எதிர்த்து பேசுகிறாங்க. இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு அங்கே வந்து போலீஸை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாரு. மீனாவும் முத்துவும் பொறுப்பாக அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயாவும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு இவங்க பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. விஜயா பார்வதி வீட்டில் வந்து பேசும்போது இந்த உண்மையை சொன்னது கேட்ட உடனே நாங்கள் பேரதிர்ச்சியோடு இருந்தோம். ஆனால் மறுபடியும் பாவம் மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. மீனா ரொம்ப நல்லவங்க. அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பூ ஆர்டரும் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா பொறாமப்படுறாங்க. சிந்தாமணி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால மீனாவுக்காக நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் சார். மீனாவுக்கு நான் தான் மறுபடியும் பூக்கடை ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். டெக்கரேஷன் ஆர்டருக்காக பெரிய ஆஃபீஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். அவங்க வேலையை பொறுப்பாக தான் சார் பார்க்குறாங்க மீனா. ஆனால் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறது விஜயாவும் சிந்தாமணியும் தான். அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து விஜயா என்னெல்லாம் பேசுனாங்கன்னு நீங்களே பாருங்கள். அவங்க எப்படி பேசியிருக்காங்க, எப்படி உண்மையை சொன்னாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே சிந்தாமணிக்கும் விஜயாவுக்கும் சரியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இங்கே வந்து சிவன் வந்து போலீஸ்கிட்ட உதவி கேட்கும்போது நமக்குன்னு ஒரு ஆதாரம் வேணும்ல. அதனால இவங்க பேசுகிற வரைக்கும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா என்ன பேசுகிறாங்கன்றத தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சதால அங்கே போலீஸ்கிட்ட உண்மையை நிரூபிக்கிறாரு சிவன். சிந்தாமணி தான் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே சிந்தாமணிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறது விஜயா தான். இவங்களால மீனாவோட பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருது. மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாது, அவங்க பூக்கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு திட்டம் போடுறது இங்கே சிந்தாமணியாக இருந்தாலும், சிந்தாமணி இப்படி செய்யக்கூடாதுன்னு தன்னுடைய மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணாமல், மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இங்கே மீனா கஷ்டப்படணும், மீனா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு விஜயாவும் நினச்சிட்டு சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுற விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் சரியான பாடம் புகட்டணும் சார் அப்படின்னு சொல்லி உதவி கேட்குறாங்க. இதன் மூலமாக இங்கே விஜயாவையும் வர வைக்கிறாங்க, சிந்தாமணியும் வர வைக்கிறாங்க. மீனா முத்து எல்லாரும் வந்து நிற்கும்போது எதுக்காக ஆளுங்களை அனுப்பி மீனா கடையில் பிரச்சனை செஞ்சீங்க அப்படின்னு சிந்தாமணி கிட்ட கேட்கும்போது, இல்லையே சார், அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து சிந்தாமணி வந்து இப்படி பேசுனதை கேட்டு விஜயா சிந்தாமணியை பார்க்குறாங்க. என்ன சிந்தாமணி தானே இப்படிலாம் ஆனதுக்கு காரணமே நான் தானே சந்தோஷமாக சொன்னாங்க. இனி உங்கள் மருமக மீனா பிஸ்னஸ் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாது. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, புது வண்டி வாங்கிட்டோன்னு சந்தோஷமாக இருந்ததுக்கு சரியான பதில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு விஜயா பார்த்துக்கிட்டே இருக்க உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு தெளிவாக சொல்கிறாங்க. என்ன விஜயா மேடம், நீங்கள் வந்து என்கிட்ட பேசுனதெல்லாம் உண்மை தானே, சிந்தாமணியால் தான் பிரச்சனை வந்ததுன்னு பார்வதி வீட்டுக்கு வந்த நீங்கள் தானே விஜயா மேடம் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் சொன்னேன். சிந்தாமணி ஏன் பொய் சொல்கிறீங்க? நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ணீங்க. நான் தான் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி பிரச்சனை செஞ்சேன். ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சது நான் தானே சிந்தாமணி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இப்போ பொய் சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணமா சிந்தாமணி? என்ன சிந்தாமணி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது,
விஜயா மேடம், என்ன நீங்க உண்மையை சொல்றேன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. மீனாவுக்கு இப்படி பிரச்சனை செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் செஞ்சேன். நீங்க என்ன எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, விஜயா வந்து சொல்றாங்க, இல்ல எனக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு பேசுறாங்க. உடனே அங்க இருந்த போலீஸ் வந்து, என்ன விஜயா மேடம், நீங்க இப்ப சிந்தாமணி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா எனக்கும் இந்த பிரச்சனையை பத்தி தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பார்வதி வீட்ல என்னெல்லாம் பேசியிருக்கீங்கன்னு நீங்களே பாருங்க. எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உண்மை தெரியிற மாதிரி செய்றாங்க. அந்த சமயம் அங்க வந்து சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு தான் இப்படி பிரச்சனை செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் எப்படி உதவி செய்யலாம்? மீனா என் மருமகளே கிடையாது. மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா மீனா சமாளிக்கட்டும். முத்துக்கு ஒரு பிரச்சனைனா முத்துவே பார்த்துக்கட்டும். நீங்க எப்படி மீனாவுக்கும் முத்துவுக்கும் வந்து உதவி செய்யலாம்? கடை ஆரம்பிச்சு குடுக்கலாம். பூக்கடை மட்டுமா ஆரம்பிச்சு குடுத்துருக்கீங்க? பெரிய ஆஃபீஸ்லாம் வேற ஆரம்பிச்சு குடுத்துருக்கீங்க. மீனா எந்த பிசினஸும் செய்யக்கூடாதுன்றதுக்காக சிந்தாமணி தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜயா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப கோவம் வருது. மீனா சொல்றாங்க, விஜயா என்னுடைய மாமியார் தான். ஆனா நான் சந்தோஷமா இருந்தா அவங்க கோவப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா என் மாமியார் விஜயா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கல்ல சார். இங்க எனக்கு உதவி செஞ்சது பார்வதி அத்தையும் அவங்க ஃப்ரெண்டும் தான். இப்போ என் கடையை நல்லா பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் சார் உதவி செய்யணும். ஆனா பிரச்சனை செஞ்ச யாரையும் நீங்க சும்மா விடக்கூடாது சார். அந்த கடைய வச்சு நான் வந்து அந்த கடையால நல்லா வந்து சம்பாதிக்கணும்னு என் குடும்பத்த வேற பார்த்துக்கிறேன். இவங்க செஞ்ச பிரச்சனையால என்னால இதுக்கு மேல பிசினஸ் செய்ய முடியாதுன்னு கூட யோசிச்சேன். ஆனா நல்ல வேளை பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு தான் எனக்கு புதுசா பூக்கடை ஆரம்பிச்சு குடுத்துருக்காரு. இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா எங்க வேலைய பார்க்குறோம்னா, அதுக்கு காரணமே பார்வதி அத்தையும் அவங்க ஃப்ரெண்டும் தான். ஆனா விஜய் அத்தையும் சிந்தாமணியும் பிரச்சனை மட்டும் தான் செய்றாங்க அப்படின்னு மீனா அழுதுகிட்டே உண்மைய பேச, உடனே சிந்தாமணியும் விஜயாவும் போலீஸ்கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. சிந்தாமணியும் பொய் சொல்றாங்க, விஜயாவும் பொய் சொல்றாங்கன்றது போலீஸ்க்கு தெரிய வருது. இங்க வந்து விஜயா வந்து, மீனா, முத்து எனக்காக பேச மாட்டீங்களா? சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? இப்ப நான் வீட்டுக்கு போகலன்னா அவ்வளவுதான். என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப கோவப்படுவாரு. என்னால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லாரும் என்ன புரிஞ்சுக்காம பேசுவாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்து சொல்றாங்க, அம்மா நீங்க செஞ்ச பிரச்சனைக்கு நீங்க சிந்தாமணியோட ஃப்ரெண்டு தானே. அவங்க பிரச்சனை செஞ்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டீங்கல்ல. நீங்க நல்லா அனுபவிக்கணுமா, அப்பதான் திருந்துவீங்க. நீ வா மீனா போலாம் அப்படின்னு விஜயாவுக்கு உதவி செய்யவே கூடாது அப்படின்னு முத்து, மீனா, இங்க வந்து பார்வதின்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அந்த சமயம் பார்வதியோட ஃப்ரெண்டு விஜயா கிட்ட சொல்றாங்க, மீனா முத்துவுக்கு நாங்க உதவி செஞ்சதால எங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க பிரச்சனை செய்யணும்னு நினைச்சு வசமா மாட்டிக்கிட்டீங்க மேடம். சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேசுனீங்கல்ல விஜயா மேடம். அதான் உங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இனியாவது மீனாவை புரிஞ்சுக்கிட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணா உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு சிவன். சிந்தாமணியால இப்படி நானும் வசமா மாட்டிக்கிட்டேன்னு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க விஜயா. மீனாவுக்கும் முத்துவுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியே செஞ்சிட்டோம். மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் சரியான பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பார்வதியோட ஃப்ரெண்டு. சிவன் செஞ்ச உதவியை நினச்சி சந்தோஷப்படுறாங்க மீனா. பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்கிறாரு முத்து.